செங்கல்பட்டுல உங்க மாமாவையும் பாட்டியும் தவிர வேற யார் இருக்காங்க? அங்க வேலை செய்யறவங்க. அவங்க எல்லாருக்கும் உனக்கு தெரியுமா? சரிதான். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் அங்கதான் இருப்பேன். தொலைஞ்சது. என்னாச்சு? இப்ப அங்க போக முடியாத. ஏன்? யார் கண்ணிலையும் நீ படக்கூடாதுன்னு சொல்றேன். இப்ப அங்க போன்னு சொன்ன எப்படி? அப்படின்னா இப்ப என்ன செய்யறது? ஏதாவது ஒண்ணு செய்யலாம் வா. இங்கே இதை வந்துடுறேன். வா. ஓகே. டீயா காஃபியா? வேண்டாம். சரி நீ இங்கே இரு, நான் போய் மாமாவை பார்த்துட்டு வரேன். ஓகே? நான் வெளியே லாக் பண்ணிட்டு போறேன். என்ன ராமா இந்த விடிய காலையில? கொஞ்சம் எப்படி வரீங்களா? வா. ராசு யாரா அது? தெரியாதுங்க பெரியம்மா. மை காட். இப்ப என்ன செய்யறது ராமா? இந்து கொஞ்ச நாளைக்கு மெட்ராஸ்ல இருக்க கூடாது. கரெக்ட். யாராவது பார்த்த ஆபத்து. அப்போ பெங்களூருக்கு அனுப்பினா எப்படி இருக்குங்கிற? நல்ல யோசனை தான். ஆனா அங்க யார் இருக்கா? என் பால்ய சிநேகிதன். அங்க எத்தனை நாள் வேணும்னாலும் நம்ம இந்து நிம்மதியா தங்கி இருக்கலாம். அப்படின்னா நீங்க உடனே போய் இந்துவை உங்க சிநேகிதர் வீட்டுல விட்டு வந்துருங்க. இப்பவா? 12:30 ஒரு ஃபிளைட் இருக்கு, அதுல கொண்டு போய் விட்டுட்டு ஈவினிங் ஃபிளைட்ல நீங்க இங்க திரும்பி வந்துடலாம். ஃபிளைட்லயா? ஏ, இவ ஃப்ரெண்டு உஷா ஏர் ஹோஸ்டஸ். அதனால ஏர்போர்ட்ல ரொம்ப பேருக்கு இந்துவை தெரியும். ஆமா சார், மறந்தே போயிட்டேன். Indian Airlines flight IC 516 to Bangalore. Passengers are requested to keep their boarding cards handy and proceed to the aircraft. Oh, Sadasivam, after so many years, my dear friend, what a pleasant surprise. How are you, Daniel? You are seeing me as fine as ever. யார்டா இது?
உள்ளவா சொல்றேன். உக்காருடா. உக்காருமா. ரோசி, எஸ் டாடி. ஏண்டா பெங்களூருக்கு எப்போ வந்த? ஏர்போர்ட்ல இருந்து நேரா உன் வீட்டுக்கு தான் வரோம். ஹாய் சதா அங்கிள். எப்போ வந்தீங்க? இப்பதாம்மா. இது யார் தெரியுதா? யார் அங்கிள்? ஓ இந்து. சின்ன வயசுல 2 பேரும் ஒண்ணா விளையாடல? ஏய் இந்து, என்னடி இது வேஷம்? அப்புறம் சொல்றேன். கோஷால ஒண்ணும் புரியல. நான் யாரோ நினைச்சேன். அது சரி ஷதா, வாட் ஹேப்பன் டு ஹர்? முஸ்லிமா மாறிட்டாளா? சொல்றேன். ஒரு பாக்கெட் ஃபில்டர் வெல்ஸ். இந்தாங்க. என்னங்க போலீஸ் நிக்குது? என்னாச்சு? அதை ஏன் கேட்குறீங்க? என்னாச்சுங்க? நினைச்சாலே வயித்தெரியுது. அழகான பொண்ணு, நல்லா டான்ஸ் ஆடும். சமையல் செய்யும்போது ஸ்டவ் அடிச்சு செத்து போயிடுச்சு. ஐயோ, எப்போ? நேற்று ராத்திரி. ஒரே நாள்ல என்ன நடந்துருச்சு பாத்தியா? டோன்ட் வரிடா, நான் இருக்கல்ல. எத்தனை நாள் வேணாலும் இந்த இங்க இருக்கலாம் அங்கிள். ஆனா எத்தனை நாளைக்கு இந்த முக்காடு? இந்துவை யாரும் கண்டுபிடிக்க கூடாது, அதானே? அதை எங்கிட்ட விட்டுடுங்க. எப்படிமா? விட்டுடுங்கன்னு சொன்னல. இந்து எங்கம்மா? வந்துட்டு இருக்க. மை காட், இந்து. இப்ப இவ இந்து இல்ல அங்கிள், என் ஃப்ரெண்ட் மாயா. ஓகே. என்ன சினிமா எடுக்கிறாங்க இந்த காலத்துல? ராஜ் கபூர் சினிமா பாத்திருக்கியா? லவ் சீனா அதுல பாக்கணும். பாலா பாலா டேய் போனே டேண்டா. யார் பேசுறது? ராமநாதன். ராமநாதன்னா ஜார்ஜ் புஷ்ஷா? யார் இது ராமநாதன்? செய்தித்துறை அமைச்சர் ராமநாதன். சார்
மன்னிச்சிடுங்க சார். சார் சார் ஜார்ஜ் புஷ் பேசுறாரு சார். என்னடா உளற? அச்சே, நம்ம செய்தித்துறை அமைச்சர் ராமநாதன் போன்ல இருக்காரு சார். நிஜமாவா? ஆமா. சார் வணக்கம் சார். மிஸ்டர் ராஜேந்திரனா? அதான் அந்த எஸ் சார். அது நிஜமாவே ஆக்சிடென்ட்டா? அப்படி இல்ல, ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு சார். அது கரெக்டா ஆக்சிடென்ட் தான். வேணும்னா அத அதெல்லாம் தேவையில்ல. நான் எதுக்கு கேட்டேன்னா, ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆச்சுன்னா அப்புறம் நம்ம கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேர் இல்லையா? அதனால. கரெக்ட் சார். சரி, வச்சிடுறேன். எஸ் சார். ராஜேந்திரன். எஸ் சார். வீட்ல எல்லாரும் நலமா? ஏதோ உங்க தயவு சார். ஓ, God is great. யாரோ வந்திருக்காங்க. ஹலோ, வாங்க சார், வாங்க உட்காருங்க. தேங்க்யூ. என்ன வேணும் உங்களுக்கு? நான் சுப்புலட்சுமியோட அண்ணன் சிவராமன். ஐசி. என்ன சுப்புலட்சுமி? வெளியே தாவணி கட்டின பொண்ணோட போட்டோ வச்சிருக்கீங்களே. ஓஹோ, வருங்கால சூப்பர் ஹீரோயின் அண்ணனா? இன்னாங்க உங்க தங்கச்சி அப்புறம் வரவே இல்ல. வெளியே பாத்தீங்களா? நல்லா வந்திருக்கீங்களா போட்டோ? அதை பாத்தீங்களா? ஏய் ஷீலா, அந்த சுப்புலட்சுமி போட்டோ எல்லாம் அள்ளிக்கினவா. சார், நான் ஏதோ ஐஸ் வைக்கணுங்கிறதுக்காக சொல்லிக்கல. பாத்துக்கினே இருங்க, என்னைக்கோ ஒரு நாள் உங்க தங்கச்சி இஸ்டார் ஆகி மேல போடும். சந்தோஷம். அங்க கூட பாத்துங்க சார். எல்லாம் இருக்குல்ல? எல்லாம் இருக்குது. எவ்வளவு ஆச்சு? 10 10 பை சொல்லு. ஒரு 500 ரூபா கொடுக்குறது. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நினைச்சேன் உங்களையும் ஒரு 12 பை 10. இதோட நெகட்டிவும் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஐயோ சாரி சார், நெகட்டிவ் கொடுக்குற வழக்கம் இல்லையே. அதுக்கு என்ன ரேட்டுன்னு சொல்லுங்க, அதுக்கும் சேர்த்து கொடுத்துறேன். ஐயோ, நீங்க கொடுக்க மாட்டீங்க நான் சொல்ல. நாளைக்கு பெரிய ஸ்டார் ஆக போற பொண்ணு நெகட்டிவ் என் கையில இருந்தா ஏதோ அப்பப்போ எனக்கு 4 துட்டு கிடைக்கும் இல்லையா? அது இல்லைங்க, நானும் ஒரு போட்டோகிராஃபர் தான். வேணும் போது நானே பிரிண்ட் போட்டுக்கலாம் இல்லையா? அதுக்கா? எனக்கு சந்தோஷம். தொழிலாளிக்கு தொழிலாளி முடியாதுன்னு சொல்லக்கூடாது. சரி ஷீலா, அதோட நெகட்டிவ் எல்லாம் வாரிக்கணுமாமா. ஒரு 5 நோட்டு எக்ஸ்ட்ரா ஆகும். பரவாயில்லைங்களா சார்? இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. தேங்க்யூ. இந்தாங்க. தேங்க்ஸ். மறந்தே போயிட்டேன், இன்னொரு சின்ன விஷயம். சின்ன விஷயம் என்ன, பெருசாவா விடுங்களேன். தொழிலாளிக்கும் நடுவுல ரகசியம் என்ன இருக்குது, அவுத்து விடுங்க. வெளியே ஒரு ப்ளோ அப் இருக்கு இல்லையா, அதையும் கொடுத்தீங்கன்னா. அதானா, ஸ்டுடியோவையும் விலைக்கு கேட்க போறீங்களோன்னு பயந்துக்கினேன். போட்டோ எடுத்தோங்கிற ஞாபகத்துக்காவது அது அங்க இருக்கட்டும் சார். ஐயோ, அதுக்கு இல்லைங்க, நீங்க ஒரு பெரிய போட்டோகிராஃபர். உங்க கையால் எடுத்த போட்டோவை ஃப்ரேம் பண்ணி வீட்டுல வச்சுக்கிட்டா எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும்னுதான். சரி ஷீலா, வெளியே இருக்கிற அந்த ப்ளோ அப்பையும் அழகா பேக் பண்ணி கொடுத்துருமா. அதுக்கு எவ்வளவு? பெரிய ஆளுங்க, எல்லாமே வியாபாரமா. அது நம்ம பிரசன்ட் சார். உங்க தங்கச்சிக்கு ஃப்ரீயா தந்தேன்னு சொல்லுங்க. என்ன கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்க சொல்லுங்க சார். நாளைக்கு ஹீரோயின் ஆன அப்புறம் மறந்து போடுமோ என்னமோ. சும்மா சொல்லக்கூடாது சார், நல்ல அழகான பொண்ணு. நான் ஒரு பைத்தியக்காரன், உங்க தங்கச்சி இல்லையா? பியூட்டிஃபுல்லா தானே இருக்கும்.